1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்படியே கொட்ட வேண்டியதுதான். அதிலேயே போட்டு தட்டு. இந்த பேன்லேயே தான் எல்லாத்தையும் செய்வேன். இது இப்போ பிஜிஎம் ரிடக்ஷன். அவ்வளோதான். ரெஸ்ட் விட்டுட்டு அப்புறம் தட்டினா சரியாக போய் இப்போவே வந்து சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகாட்டியும் சீஸோடு அப்படியே போட்டாலும் நல்லா தான் இருக்கும், சூப்பராக. அங்கங்கே இருந்தாலும் நம்ம ஒரு 10 அடி அடித்து வச்சிட்டோன்னா அவங்க பாட்டில் ரெஸ்ட்டில் இருப்பாங்க. நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். பாருங்கள், ஒரு சொட்டு ஒட்டாமல் இது பண்ணிட்டோமா. இதுக்கு ரெஸ்ட்டு கொடுப்போம். சரியா? அடுத்து நம்ம செய்ய போகிறது பீஸ். இதை வந்து இவ்வளோ தான் இருக்காங்க, இது பத்தாது. நான் அதனால் வந்துட்டு ப்ரக்கோலி நறுக்கிட்டு இவங்களுக்கு இங்கே பாருங்கள், நான் எப்படி ஸ்பீடாக செய்கிறேன்னு யோசிப்பீங்க. இப்படி தான் எங்களோட அக்வா கார்டு. அதில் வந்துட்டு நாங்கள் வாங்கி 4 மாதம் ஆச்சு. உங்களுக்கு ஷோ பண்ணோன்னு ஃபோட்டோ ஷூட் எடுத்த மறந்துட்டேனே. அது எந்த இதில் போச்சுன்னே தெரியல. அப்புறம் எல்லாம் அழைச்சாச்சு. அதனால் இப்படி ஹீட் பண்ணிக்கோ. அக்வா கார்டு போட்டு இந்த ப்ளூ வரணும். ப்ளூ வந்ததே பழசில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் வாங்கினது. ரேட் தெரியல, அது நீங்கள் பார்த்துக்குறங்க. இப்போ எப்படி இருக்கா பாருங்கள். 2 மினிட்ஸில் பிடிச்சிங்கன்னா 40 டிகிரி செல்சியஸில் வரும். உடனே பிடிச்சி எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சில்லுன்னு எடுத்தோம் இல்லையா, இது ஃப்ரோசன் ஐட்டம். அதனால் வந்துட்டு லைட்டாக குக் பண்ணால் போதும், 1 மினிட். அதனால் இப்போ பாருங்கள், அதை ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், ஆவி பறக்க வருதா. இதுதான் என்னோடய ரகசியம். 10 மினிட்ஸில் அதை பண்ண இதை பண்ண அப்படி பண்ண முடியாது இல்லையா. நீங்களும் சைடில் தண்ணி கொதிக்க வச்சுக்கிட்டு காஃபி மேக்கரில் இது மாதிரி பண்ணலாம். அக்வா கார்டில் இன்னும் இல்லை.